இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை அடிக்கடி சந்திக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இங்கே பிலிப்பைன் தேசம் வந்த பிறகு அதிகமாக படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம தந்தை பிரிட்டோவை போலலாம் நம்ம பெரிய புலமை வாய்ந்தவன் அல்ல. தந்தை பிரிட்டோவை பற்றி நான் சொல்லும்போது சொல்லுவேன், அப்படியே தமிழ் தாண்டவம் ஆடுது அவருடைய நாவில் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அப்படியே தமிழில் அழகாக மறையுரை வைக்கக்கூடிய ஒரு அருட்தந்தை. நமக்கு அவரை கடவுள் கொடுத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். எனவே அன்பு மக்களே, இந்த பிலிப்பைன் தேசம் வந்த பிறகு அவ்வப்பொழுது இந்த மறையுரை ஆற்ற முடிகிறது. எனவே இன்னைக்கு எனக்கு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு தலைப்பு எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச ஃபாதர்ஸுக்கு இதை அனுப்புங்க, தெரிஞ்ச சாமியார்களுக்கு இதை அனுப்புங்க. பிரசங்கம் யாருக்கு? சாமியார் வைக்கிற பிரசங்கம் யாருக்கு? அதை தான் நான் கேட்க விரும்புகிறேன். நான் ஒரு சில இடங்களில் பிரசங்கம் வச்சுட்டு பூசை முடிச்சுட்டு போகிறப்ப ஒரு சில சகோதரிகள் வருவாங்க, ஃபாதர் நீங்கள் வச்ச பிரசங்கம் எனக்கே வச்சது மாதிரி இருந்துச்சு ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர் அப்படிம்பாங்க. என்னடா இது அப்படின்னா, சரிம்மா பரவாயில்ல, கடவுளுக்கு நன்றி. அப்போல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் பெருமையாக இருக்கும், வந்து பாராட்டிட்டாங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தூதர்கள் பணி புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் பார்க்குறோம். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய். பேதுரு பிரசங்கம் வைக்கிறாரு. பிரசங்கம் வச்சு கேட்ட பிறகு அந்த மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு பிரசங்கம் முடிஞ்ச பிறகும் நம்ம இந்த கேள்வியை கடவுள்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா பிரசங்கம் வச்ச சாமியாட்ட அதை போய் கேட்கணும், நாங்கள் இப்போ என்ன செய்யணும். அப்போ உள்ளம் குத்தப்படணும். உள்ளம் குத்தப்படவில்லை என்றால் 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, நீங்க ஒழுங்கா பிரசங்கத்தை கேட்கல, இல்லை சாமியார் நாங்க ஒழுங்கா பிரசங்கத்தை வைக்கல. அன்புக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பிரசங்கம் வைக்கிற சாமியாருங்க புரிந்து கொள்ள வேண்டியது, புனித பதுவை அந்தோணியார் ஒரு சில தருணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது 30,000 பேருக்கு மறைவுரையாற்றி இருக்கிறார். பாதுவாங்கிற நகர்ல உலக புகழ் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம், காசு பணம் பொருளுது, எல்லாம் பண வசதியில படிச்சவங்க மாமேதைகள். ஆனால் கற்பு நெறியில சிறந்து விளங்கல. எல்லா பக்கமும் பாவம், குறிப்பா இந்த இச்சைக்குரிய பாவங்கள் அதிகமாக இருக்குது. அப்பொழுது ஆயருடைய பரிந்துரையில பதுவை அந்தோணியார் அங்கு செல்கிறார் பிரசங்கம் வைக்க. அப்ப அவர் பிரசங்கம் வச்சதுல முதல் நாளை கேலி பண்றதற்காக, கிண்டல் பண்ணுவதற்காக அவங்க கவனிச்சாங்களாம். 2வது நாள் உள்ளம் குத்தப்பட்டிருக்கிறாங்க. 3வது நாள் முதல் பதுவை அந்தோணியாருடைய பிரசங்கத்தை கேட்டு அதன் பிறகு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக ஒரு சிலர் மாறினார்கள். ஒரு சில பேர் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இணைந்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இன்னைக்கு சாமியார் பிரசங்கம் வைக்கிற சாமியார் நாங்க யாக்கோப்புடைய அறிவுரையை மறந்துடக்கூடாது. யாக்கோப்பு புத்தகம் 3வது அதிகாரம் 1 வசனம். சகோதர சகோதரிகளே, உங்களுள் பலர் போதகராக விரும்ப வேண்டாம். இன்னைக்கு தடியெடுத்தவனா தண்டல்காரன் மாதிரி எல்லாரும் பிரசங்கம் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சந்தோஷம் தாங்க மக்களே. சாமியார் தான் பிரசங்கம் வைக்கணும்னு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஸ்டர்கள்லாம் பிரசங்கம் வைக்கலாம், வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில ஜெப கூட்டங்களில் போய் வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பூசை இல்லாமல் இருக்கிற கிராமங்கள் இருக்கலாம். அருட்சகோதரிகள் நினைச்சா நீங்கள் சாமியார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் ஒரு அறிவுரையாக சொல்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கிராமங்களில் எங்கெங்கே திருப்பலி இல்லையோ அங்கேயெல்லாம் போய் மறையுரை ஆற்றி மக்களை கட்டி எழுப்புவதற்கு உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. அவர் சொல்றாரு தொடர்ந்து,
பல பேர் போதகராக விரும்ப வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டும் என உங்களுக்கு தெரியும். போதகர்களாகிய நாங்கள் மிகவும் கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாவோம். இத யாக்கோப்பு சொல்றார், நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இது கண்டிப்பாக சாமியார் இருக்கிற நாங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பிலிப்பைன்ஸ் தேசம் வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் ஆங்கிலத்தில் மறையுரையை தயாரித்து தான் வைக்கணும். அப்படி தயார் பண்ணுறப்ப நான் உண்மையில் நினைச்ச மக்களை, எனக்கு அந்த சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, இங்கே வர்ற வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நாம் மறையுரை ஆற்றி பல பேரை மனமாற்ற வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் கடவுள் எனக்கு தெளிவாக வெளிப்படுத்தினார். என்ன தெரியுமா? நான் கொடுக்கும் மறையுரை, எனது மறையுரை, எனது ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் அறிவுரை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் உணர பார்த்த பொழுது எனக்கு எது தேவை, என்னோட ஆன்மீக வளர்ச்சிக்கு எது தேவையோ அதை அப்படியே செய்தியா அன்றைய நற்செய்திக்குரிய அந்த மறையுரையை நானே பொதுக்கி வைக்கிறது கடவுள் வாய்ப்பு தர்றாரு. அப்ப நான் கொடுக்கும் பிரசங்கம் முதலில் நான் மனம் மாற, நான் கொடுக்கும் பிரசங்கத்தினால் முதலில் நான் திருந்த வேண்டும், நான் மனம் மாற வேண்டும். இதுதான் மிக முக்கியமான கருத்து. எனவே ஒவ்வொரு குருவானவரும் பிரசங்கம் வைக்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் எனது வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார், ஆண்டவர் எனக்கு செய்தி கொடுக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சமானது இறை செய்தி அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, இன்று இறை செய்தியை வழங்குபவர் அருட்தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையானது. அது ஃபாதருடைய செய்தி அல்ல, அது எந்தவுடைய அருட்சகோதரிய செய்தி அல்ல, அது எந்தவுடைய போதகருடைய செய்தியும் அல்ல, எந்த ஒரு சகோதரருடைய செய்தி அல்ல, அது இறை செய்தி. இன்னைக்கு நான் வச்சுக்கிட்டு இருக்க பிரசங்கம் கூட கண்டிப்பாக மக்களே, இன்னைக்கு பிரசங்கம் கேட்கிற சாமியாரடி கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் ஃபுல்டன் ஷீன் என்ற ஒரு பேராயிரமிருந்து கற்றுக்கொண்டது, பிரசங்கம் வைக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நான் தயார்படுத்துறதுக்கு முன்னாடி நான் உண்மையை சொல்றேன், இங்க இருக்கிற தனிப்பட்ட அந்த சாப்பல் சிற்றாலயத்திற்கு சென்று அங்க இருக்கிற நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் செய்து அவருக்கு முன்னாடி முட்டி போட்டு ஆராதனை பண்ணிட்டு உட்கார்ந்து நான் எழுதினதுங்க மக்களே. இன்னைக்கு எல்லா ஃபாதர்ஸ் அருட்தந்தையர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம வைக்கிற பிரசங்கத்துல இன்னைக்கு மற்றவர்கள் தொடப்பட்டு உள்ளம் குத்தப்பட வேண்டும் என்றால் நாம் முட்டி போட்டு ஜெபித்த பிறகு நற்கருணை ஆண்டவரின் பிரசனத்தில் பிரசங்கத்தை ரெடி பண்ணணும். அதான் முக்கியமானது. எனவே அன்பு மக்களே, ஒவ்வொரு குருவானவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். 30,000 பேரை மனமாற வச்ச அந்த அருமையான புனிதர் பதுவை அந்தோணியார், அதனாலதான் அவருடைய நாக்கு இன்னும் அழியாம இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பிரசங்கம் வச்சிருப்பாரு. அதனால இப்ப நாங்க பிரசங்கம் வைக்கிற சாமியார் எங்களுக்குன்னு செய்தின்னு நினைக்கிறோம், சந்தோஷம். நீங்க கேட்கிறவங்க மிக முக்கியமானது. ஒரு வேடிக்கையா தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவர் நினைக்கிறேன் மேடை பேச்சாளர் அழகா சொல்லுவாரு, பிரசங்கம் நம்ம வாழ்க்கையில எப்ப கேட்கிறோம், நம்ம ஞானஸ்தானம் வாங்குறப்ப, அதுவும் சபைக்காரங்களா இருந்தாங்கன்னா அது திருமுழுக்கு ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம், ஓகே, முழுக்கு ஞானஸ்தானம். திருமுழுக்கு கொடுக்குறப்ப நமக்கெல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கண்டிப்பா நமக்கு அந்த பிரசங்கம் ஞாபகம் இருக்கா, யாருக்காவது கண்டிப்பா தெரியாது. ஏன்னா நம்மலாம் திருமுழுக்கு வாங்குறப்ப குழந்தையா இருப்போம், ஒன்றும் தெரியாது. அப்ப ரெண்டாவது சொல்றாரு, ஏன்னா அவர் சபைக்காரன் நினைக்கிறேன், சபைக்கு ஏற்றது மாதிரி சொல்றாரு, நம்ம மற்றது புரிஞ்சுக்க வேண்டாம். அவர் என்ன சொன்னார்னா, ரெண்டாவது பிரசங்கம் எப்ப கேட்பீங்கன்னா கல்யாணம் பண்றப்ப கேட்பீங்க. பொண்ணு மாப்பிள்ளை மாலையெல்லாம் போட்டுட்டு அப்ப போய் யாராவது கேட்க சொன்னா கேட்பாங்களா? எப்ப சீக்கிரம் முடியா, நான் தாலி கட்டிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கமும் நமக்கு ஒழுங்கா புரியாது அப்படிங்கிறாரு. ஒருவேளை நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவத்துல அது புதுநன்மையா இருக்கலாம், அல்லது சில பேர்லாம் புதுநன்மை எடுத்த பிறகு அடுத்த உறுதி பூசலாம் நம்ம கோயிலுக்கே வருவாங்க. புதுநன்மையில பூசை எடுக்கலாம், புதுநன்மையில நிறைய கூட்டங்கள் அதுவும் இருக்கும், அதுவும் சரியா மனசுல ஏறாது. அது உறுதி பூசலா இருந்தா கூட அன்னைக்கும் ரொம்ப பிஸியா இருந்திருப்போம், சரியா மனசுல ஏறாது. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, கடைசியா ரொம்ப அருமையான கருத்துங்க.
கடைசியா ஒரு பிரசங்கம் கேட்போம். அப்ப கேட்கறதுக்கு நாம இருக்க மாட்டோம். இறந்த உடலை நம்ம உடலை வச்சுக்கிட்டு கடைசி ஒரு பிரசங்கம் கொடுப்பாங்க. ஆனா அப்ப அதை கேட்க நாம இருக்க மாட்டோம். அதனால நீங்க கேட்கிறவங்க இன்னைக்கு வைக்க போற பிரசங்கம் உண்மையிலே மக்களை நீங்க தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். திருப்பலிக்கு வர்றதுக்கு முன்னாடி திருப்பலியை ஒப்பு கொடுக்கிற குருவானவருக்காகவும் அன்றைய தினம் மறையுரையாற்றுகிற குருவானவருக்காகவும் நீங்க ஜெபிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? கடவுள் அவர்கள் மூலியமா பேச போறாரு உங்கள்கிட்ட. நல்லா உணர்ந்துக்கணும். அன்னைக்கு வைக்க போற பிரசங்கம், இன்னைக்கு நான் கேட்க போற பிரசங்கம் எனக்கான கடவுள் கொடுக்கக்கூடிய செய்தி. எப்படி சாமியார் நாங்க நினைக்கிறோமோ அதுபோல சாமியார் நாங்க வைக்கிற பிரசங்கத்தை நீங்க இறை செய்தியா எடுத்துக்கணும். அது இல்லாம சில பேர்லாம் மார்க் போட ஆரம்பிச்சிருவாங்க. இவாலுவேஷன். ஆமா, ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு மார்க் போடுவாங்களே, அதுபோல இன்னைக்கு சாமியாருடைய பிரசங்கத்தை மார்க் போடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. வேடிக்கையா சொல்ல போனா எங்க வீட்டில் கூட நான் ஒரு சில நேரங்கள் எங்கள் சொந்த ஊரில் பிரசங்கம் வச்சுட்டு வருவேன். அப்போ அண்ணன், மூத்த அண்ணன், அவர் நல்லா சிந்திப்பார். அவர் சொல்லுவார், இல்லைப்பா தம்பி நீங்கள் இது சொன்னதில் இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. எங்கள் அண்ணி பக்கத்தில் இருந்துட்டு, பிரசங்கம் வைக்கிற சாமியாருக்கே கரெக்ஷன் கொடுக்குறது நீங்கள் ஒரு ஆள் தாங்க அப்படிம்பாங்க. அன்புக்குரியவர்களே, தயவு செய்து பிரசங்கம், இந்த மறையுரை என்பது ஆண்டவருடைய செய்தி. அதை வழங்குகின்ற குருவானவர்களை பொறுத்து நீங்கள் தயவு செய்து செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இறந்து போன எனது தந்தை 9 வருஷம் ஆச்சு. ஆனா அப்பா சொன்னது இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கு. போதனையை கவனி, போதனையாளரை கவனியாதே. ரொம்ப ரொம்ப அருமையானது. அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இது பைபிள் வார்த்தைப்பான்னு சொன்னாங்க. நான் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில பேர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு சொல்ல அனுப்புங்க, எந்த புத்தகத்துல இருந்து எந்த வசனம் இருக்குன்னு. ரொம்ப அருமையானது. போதனையை கவனி, போதனையாளரை கவனியாதே. ஆக அன்புக்குரியவர்களே, பிரசங்கம் யாருக்கு? இன்றைய நாள்ல ஒருவேளை இந்த செய்தியை நீங்க கேட்டீங்கன்னா இந்த பிரசங்கம் எனக்கு அப்படின்னு நீங்க நினைங்க. கண்டிப்பா கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய பிரசனத்துல நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி பிரசங்கம் தயாரிச்சதுனால நான் சொல்றேன், இந்த பிரசங்கம் எனக்கு தான். ஆக இப்படி இறை செய்திகளை கொண்ட அந்த மறையுரையை நாம் கவனத்துடன் கேட்டு கடவுளின் குரலை, கடவுளின் விருப்பத்தை, கடவுளின் செய்தியை நாம் கவனத்துடன் கேட்போம். அதனை மனதில் உள்வாங்கி உள்ளம் குத்தப்பட்டவர்களாய், அன்று சீமோன் பேதுருவிடம் அந்த மக்கள் கேட்டது போல இப்பொழுது நீங்களும் நானும் கேட்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? மனம் திருந்தி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொன்னார்கள். நாம் அனைவரும் திருமுழுக்கு பெற்றுட்டோம். மனம் திருந்துவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த கத்தோலிக்க திருச்சபைக்காக, நீர் உருவாக்கிய இந்த கத்தோலிக்க திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு ஆண்டவரால் நிறுவப்பட்டு அப்போஸ்தலர்களை அடித்தளமாய் கொண்டிருக்கிற இந்த கத்தோலிக்க திரு அவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி தேவனே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த திருச்சபையின் வாயிலாக எங்களுடைய திருத்தந்தை, கர்தினார்கள், ஆயர்கள், குருக்கள் வழியாக எங்களுக்கு நீர் கொடுக்கின்ற அந்த போதனைகளை நாங்கள் கீழ்ப்படிந்து கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பணிவான உள்ளத்தை, தாழ்ச்சியான உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, மறையுரை ஆற்றுகின்ற குருக்களாக இருந்தாலும் சரி, ஆயர்களாக இருந்தாலும் சரி, அருட்சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையாளராக இருந்தாலும் சரி, மறையுரை ஆற்றுகின்ற நாங்கள் அந்த மறையுரை நீர் கொடுக்கும் அறிவுரை எங்களுக்கான அறிவுரை என்பதை உணரவும், இந்த மறையுரையை கேட்கின்ற எம்முடைய சகோதர சகோதரிகள் அதை உம்முடைய செய்தியாக, இறை செய்தியாக ஏற்றுக்கொள்ளவும், அதன் மூலம் ஆண்டவரே நாங்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் உம்மிடம் திரும்பி மனம் மாறி நாங்கள் சாட்சியாய் வாழ வரம் தாரும். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.